హరే కృష్ణ పరమ జయదే శ్రీகிருஷ்ణ சங்கீர்த்தனம் ஜெய் ஸ்ரீல குருதேவ். பகவத்கீதை 4ஆம் அத்தியாயம் ஞான யோகம் பதம் 20. யக்த்வா கர்ம பல சங்கம் நித்திய திருப்தோ நிராசிரயக கர்மணி அபிப்பிரவருத்தோ அபி ந ஏவ கிஞ்சித் கரோதி சக. கர்ம பலனிலான பற்றை மனதாலும் துறந்து மன நிறைவுடன் எதையும் சாராமல் இருப்பவன் பரபரப்பாக செயல்களில் ஈடுபட்டாலும் கூட துளியும் அவன் செயலற்றவனே. விளக்கம்: செயலில் ஈடுபடுகிறவனுக்கு நான் செய்கிறேன், இந்த செயல் என்னால் செய்யப்பட்டது, என்னுடைய உடல் என் மனசு ஈடுபட்டது, குறிப்பிட்ட பலனுக்காக இதை செய்கிறேன் இப்படிங்கிற நினப்புகள் ஒருத்தனை கர்த்தாவாக ஆக்கிரும். இந்த நினப்புகளுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த நினப்புகள் அவனை ஒரு ஆசையினால தான் இப்படி ஆக்குதே ஒழிய அது போக வினை பயனுக்கும் காரணமாக்கிடும். ஒரு பிறவியில் நாம் சம்பாதிக்கிற வினை பயன்கள் அத்தனையும் அடுத்த ஒரு பிறவிலே தீராது. காலத்துக்கு மொத்தமாக சம்பாதிக்கிறாங்க. ஆனால் கர்மயோகத்தில் தெளிவு பெற்றவன் கர்மயோகி எவ்வளவு செயல்பட்டாலும் வினை பயன் அவனை ஒட்டுறதில்லை. அஷ்டாவக்கரர் கூட இதே பதத்தை சொல்லியிருக்கிறார். சும்மா இருக்கிற அறிவிலி செயலற்று இருக்கிற மாதிரி இருந்தால் கூட ஏராளமான வினை பயன்களில் அவன் சிக்கி தான் இருப்பான் அப்படிங்கிறார். ஆனால் தெளிவு பெற்றவன் எவ்வளவு செயல்பட்டாலும் விடுபட்டவனாக இருப்பான் அப்படிங்கிறார். ஒரு பலனை விரும்பும்போது செயலில் இருக்கிற ஊக்கம் குறைஞ்சிரும். செயலில் இருக்கிற ஊக்க சக்தி குறையும். விருப்பம் மனசில் உண்டாகுது. அதனால் பகவான் தியக்த்வா அப்படிங்கிறார். மனசாலையும் விடு அப்படிங்கிறார். அதுபோல் நித்திய திருப்த அப்படிங்கிறார். எப்போவுமே மன நிறைவோடு இருக்கிறது. எதுவும் இருக்கும்போது அது விஷயமா மன நிறைவு உண்டாகிறது உண்டு. ஆனந்தத்துடைய தொகுப்பான பகவான் இதயத்திலேயே பரமாத்மாவாக பிரதிநிதியாக அமர வச்சிருக்கிறார். அவருடைய இருப்பை உணர்ந்தவன் ஆனந்தமாக தான் இருப்பானே ஒழிய எதையாவது எதிர்பார்த்து ஏங்கி கிடக்க மாட்டான். மன திருப்தியோடு இருப்பான் அப்படிங்கிறார். நிராசிரய அப்படிங்கிற சொல் எதையும் சாராமல் இருக்கிறது. இடம், பொருள், நேரம், நபர், சூழல் இதுகளை சார்ந்து இருக்கக்கூடாது. அப்படி சார்ந்து இருக்கிற வரைக்கும் செயல்லையும் பலன்லையும் நமக்கு ஒரு அடிமைத்தனம் இருக்கும் அப்படிங்கிறது கருத்து. ஒரு வீட்டில் இருக்கிறவன் அந்த வீட்டோட பூட்டும் சாவியும் அவன் கையில் இருந்து உபயோகப்படுத்தினா அவன் சுதந்திரத்தை உணர முடியும். அவனை வீட்டில் வச்சுட்டு இன்னொருத்தர் பூட்டுறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ அவனுக்கு சுதந்திரம் இல்லைன்னு அர்த்தம். இடம், பொருள், காலம், நபர், சூழல் இதுகளை சாராது பகவானுடையவன் அப்படிங்கிற மனப்பாங்கில் இருக்கணும். இங்கே நித்திய திருப்தோ, அதாவது மனசாலையும் பற்ற விட்டுருக்கணும், எதையும் சார்ந்தும் இருக்கக்கூடாது, மன நிறைவோடு இருக்கணும். இதெல்லாம் சொல்லப்படுது. இது எப்படின்னா, ஒரு தபால்காரர் ஒரு வீட்டுக்கு மணி ஆர்டர் கொடுக்குறாரு. அதே தெருவில் இன்னொருத்தருக்கு ஒரு துக்க செய்தியை கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். அவர் அவருடைய கடமையை செய்கிறார். அவருக்கு பணம் கொடுக்கறதுல ஒரு இன்பமோ இல்லை இந்த செய்தியை சொல்கிறதுல துன்பமோ அவர் கிடையாது. இது மாதிரி பகவான் உடையவன் செயல்படும்போது நாம் அதுகளை தாண்டி இருப்போம் அப்படிங்கிறது கருத்து. இது 4:20க்கான விளக்கம்.